갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy 무뎌져 버린 내 가슴 Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்றைக்கி காலைல ஒரு சின்ன யோகா செஷனோட தான் நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ நீங்கள் லாஸ்ட் 2 வீடியோ கொடுக்குற அளவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ப்ளீஸ் கீப் கமெண்டிங். நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படித்து ரிப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து ஜிம் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சமாக யோகா மட்டும் நீ பண்ணியிருக்கேன். ஈவினிங்காக ட்ரெட்மில் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு பனானா ஸ்மூத்தி போட்டு குடிச்சிட்டு கிளம்பி உழவர் சந்தை போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ உழவர் சந்தை போயிட்டு பழமுதிர் சோலையெல்லாம் போயிட்டு வரணும். பழம் வந்து இன்னைக்கு மட்டும்தான் இருக்குது. காய் ஒன்றுமே இல்லை. ஸோ ரசம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ ரசம் வந்து அத்தை ஒரு மாதிரி வதக்கி செய்வாங்க. அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படியே இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். லேட் ஆகிடுச்சின்னா அவசரமாக செஞ்சிட்ருந்தேன். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, பட்டை மிளகா இதெல்லாம் தாளிச்சிட்டு அதோடையே சேர்த்து தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும். ஸோ இந்த சைடு உருளைக்கிழங்கு இது 2 காய் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் வந்து இப்போது மிளகு, ஜீரகம், பூண்டு அதோட ஒரே ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி வச்சு அரைச்சி அதையும் வந்து போட்டிருக்கேன். இதில் புளி கரைச்சல் ஊற்றுறேன். இது வந்து லாஸ்ட் டைம் அத்தை ஒரு தடவை செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வறுத்து அரைக்கிறதுனாலே இல்லை என்னன்னு தெரில. பொங்கி வர்ற சமயத்தில் தேங்காய் பாலும் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே மூடி வச்சிடுறேன். மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெருங்காயத்தூள் கடைசியாக போட்டாங்க. அந்த ரெசிபியை அப்படியே நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு கிளம்பி உழவர் சந்தை வந்திருந்தோம். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன மீல் ப்ரிப் பண்ணுறோமோ அதுக்கேற்றதை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ வெளில வரேன். வேறு எங்கேயுமே வெளியில் போகிறது இல்லைங்கிற காரணத்தினால கூட இப்போல்லாம் ஏதாவது சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா கொஞ்சம் வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் அவர் வந்து ஒரு 9 நாள் 8 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காய்கறி வாங்குற அன்றைக்கே வந்து பழமும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்தோம். இன்றைக்கி கவுசியும் கூப்பிட்டு வந்திருந்தோம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன இருந்துச்சோ எல்லாம் இல்லை. நாங்கள் போகிறப்பே மணி வந்து 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால எல்லாம் இல்லை. இருந்ததில் எதெல்லாம் மீல் ப்ரெப்க்கு செலக்ட் பண்ணியிருந்தேனோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்ன மாதிரியே எத்தனை பேருக்கு இன்னும் ஒழுங்காக ரோட் கிராஸ் பண்ண தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஒன்று மாமா இருக்கணும், இல்லை அம்மா இருக்கணும். வண்டி கார்னால் ஓகே, பட் நடந்து கிராஸ் பண்ணுறதுனா எனக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் எங்கே போனாலும் மாமா கையை பிடிச்சி இப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். முடிச்சுட்டு அப்படியே பழமுதிர் சோலை வந்திருந்தோம். ஜஸ்ட் கொஞ்சமாக தான் பழம் வாங்கிக்கலாம் 1 வீக் ஏற்ற மாதிரின்னு. இந்த பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வெள்ளை முட்டைக்கோஸ் வாங்காட்டி இது வந்து வாங்கிட்டு வந்திருப்பேன். நான் அது வெள்ளை வாங்கிட்டேங்கிறதுனால வாங்கல. ஒரு வழியாக எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும். கரெக்டாக ஒரு வாரத்துக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பழமும் ஒரு வாரத்துக்கு இருக்கிற மாதிரி தான். ஸ்மூத்தி போடுறது, ஜூஸ் போடுறதுலாம் நம்ம மீல் ப்ரெப் பண்ணி வச்சிடுறது. ஸோ அதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த பழம் மட்டும்தான், அந்த காய் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான். இல்லாட்டி சவு பரங்கிக்காய் அந்த மாதிரி நிறைய காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் மீல் ப்ரெப்புக்கு எது இருக்குமோ அது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட்ஸ் இன்னைக்கு உமன்ஸ் டே. இன்னைக்கு என்ன புதன்கிழமை உமன்ஸ் டே இன்னைக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் பிளாகுக்கு வெளில போகையிலே அக்கா உமன்ஸ் டே ட்ரீட் அப்படின்னு கேமரா பிடிச்சிட்டு இருக்க கௌசி மேடம் கேட்டதுனால பழமுதிர் சோலையிலே ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதோ வெளியில் ஸ்டோர் பண்ணுறதோ பண்ணிட்டோம்னா அதை உடனே பண்ணிடுவோம். அது அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் நான் வந்து அது அப்படியே ஒரு வாரம் அப்படியே வெளியிலேயே இருக்கும். உள்ளே அப்படியே தூக்கி கவரில் போடுவேன், காட்டன் பேக்கில் வைக்க மாட்டேன். அதனால சரி வந்ததுமே அந்த வேலையை பார்த்துடலான்னு வச்சேன். குட்டி பாவக்காய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இருந்தது வாங்கிட்டு வந்தேன். பின்னாடி நம்ம வீட்டில் ஒரு நீளமான ஸ்பேஸ் இருக்குது, மண் தரை இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த குட்டி பாவக்காய் 2-3 பழுக்க வச்சு போடலாம். அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த கீரையெல்லாம் ஊனி வைக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் ஃபஸ்ட்டு போட ஆரம்பிக்கலாம் ஒரு காய்கறி கார்டன் மாதிரி அப்படின்னு. மாடி தோட்டம் வந்து எனக்கு பூவாக இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. எனக்கு அது அடிக்கடி பூக்குது, திருப்பி பறிக்கிறோங்கிறதுனால எனக்கு பூச்செடியாக வச்சுக்க தான் பிடிச்சிருக்கு. ஸோ பின்னாடி முன்னாடி மட்டும் குட்டி காய்கறி இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. எல்லாத்தையுமே கேரி பேக்கில், அந்த காட்டன் பேக், ஸ்டிச் பண்ண காட்டன் பேக் தான், காடா துணியில் ஸ்டிச் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பழைய பேண்ட்டு ரோப் இருக்கும், அதை தான் அதுக்கு வந்து நாங்கள் ரோப்பாக வச்சுருப்போம். அதில் வந்து எடுத்து வைக்கிறேன்.
இப்படி வெளியில போறது, இதெல்லாம் இன்க்ளூட் பண்றது vlogல பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இந்த 3 vlog நீங்க பார்த்த வரைக்கும் இது நல்லா இருக்கா? இன்னும் என்ன இதெல்லாம் பண்ணுங்க ஜெனி, இன்னும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா என்னால முடிஞ்சிச்சுன்னா நான் அதெல்லாம் ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மாத்திட்டோம். ஸோ அதனால 2 ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட், ஒரு வெஜிடபிள் பாஸ்கெட் மாரி இருக்கு இந்த ஃப்ரிட்ஜ்ல. ஸோ அதனால ஈஸியாவே நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு வைக்காம ஒரு இடத்துல வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி 2லயுமே பிரிச்சு வச்சுக்கிறேன் நானு. இந்த ஷூ ரேக், இது முன்னாடி இந்த ஷூ ரேக், இதை வந்து நம்ம இந்த வால்பேப்பர்லாம் ஒட்டி இந்த டீ ஸ்டேஷன் மாதிரி வச்சோம். இது பெருசாக இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக கிச்சனில் வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இந்த இடம் வந்து மொபைல் சார்ஜர் போடுறதுக்கும் வாட்டர் கேன் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கும் இருக்கு. யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் இங்கே தான் வைப்போங்கிறதுனால இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வச்சிடலாம். கண்ணு பார்க்க இருந்தாலும் திங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வைக்கிறேன். இந்த கெட்டில் வந்து கிச்சனில் கொண்டு போய் எங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு ஒரு குழப்பமா இருக்கு. இப்போதைக்கு இங்கே இருக்கு. அண்ட் எனக்கு உங்களோட சஜஷன் ஒரு இதுக்கு கொடுங்க. நம்மளோட கிச்சன் வந்து அந்த கிச்சனை வந்து கொஞ்சம் மாடலர் கிச்சனாக, பிவிசி மாடலர் கிச்சனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கும். கல்யாண நாளுக்கு அண்ணா என்னக்கா கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் மாமா வந்து எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் வந்து மாமாவுக்கு இன்னொன்று வாங்கி கொடுக்கணுன்னு தான் ஆசை எனக்கு. ஆனால் மாடலர் கிச்சன், அப்புறம் நம்மளோட வார்ட்ரோப்புக்குள்ளே ஷெல்ஃபு, மாடி ரூம் இதுன்னு கொஞ்சம் எனக்கு இந்த இன்டீரியர் இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் அது கேட்டேன். அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ பியூராக ஒயிட் ஹார் வந்து ஆக்வா ப்ளூ க்ரீன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஆக்வா ப்ளூ க்ரீன் அப்புறம் வந்து ஒயிட் தான் நான் வந்து சான்ஸ் வச்சுருக்கேன். பட் இது வரைக்கும் கேட்டதில் ஆக்வா ப்ளூ ஆக்வா க்ரீன் வந்து ஒரே ஒரு பிரதர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2-3 பேர்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருக்கோம். இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்டுட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் அதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும், இல்லை வேறு யாரோட வீடியோஸ் ஆகுது இருக்குது இவங்களோட பாருங்கள் ஜெனி அப்படின்னு. ஸோ பட்ஜெட்டாக ஆனால் வந்து பார்க்க நல்லா இருக்க மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சொன்ன நேரத்தில் பழத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் உரிக்கணும்னு. அந்த இடத்த மட்டும் கூட்டி விட்டலான்னு சொல்லிட்டு கூட்டி அள்ளிட்டு லஞ்ச் சாப்பிட வந்தாச்சு. ஏன்னா நம்ம மார்க்கெட் போகையிலே 12 மணி ஆகிடுச்சு. இதை முடிக்கிறதுக்கு 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. இன்றைக்கி நார்மல் ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தேன். ஸோ ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, அவ்வளோதான் லஞ்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு இந்த டைனிங் டேபிள் வந்து நம்ம வீட்டில் ஜங்க் யார்ட் மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி இங்கே தான் நான் ஸ்கின் கேர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால, இந்த கேபினெட் தான் ஸ்கின் கேர் கேபினெட்டுங்கிறதுனால அது எல்லாமே நிறைய டைனிங் டேபிளில் இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு வந்து நான் ஒரு பெட்ஷீட், ஒரு சிங்கிள் பெட்ஷீட் போட்டு அதுக்கு மேலே நம்ம டேபிள் கவர், வெறும் பிளெயின் டேபிள் கவராக இருக்கும்ல, அது வந்து போட்டிருந்தேன். அது அந்த ஒன்றும் வைக்கிறப்போயும் எடுக்கிறப்போயும் அடியில் இருக்கிற அந்த பெட்ஷீட் வந்து நகர்ந்து என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டில் ஒரு பழைய ஒரு டேபிள் கவர் தான், பட் அது வந்து லேமினேட்டட் ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த டேபிளில் தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணுறேன். இது வந்து ஒரு சாரியோட டிஐஒய் ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு இந்த புதுசு வந்து போடுறேன். இதெல்லாம் நான் நிறைய பேசியிருந்தேன். பார்த்தீங்கன்னா வாய் அசைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வீடியோ மாதிரி இருந்துச்சு எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ. ஸோ அது எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு நான் திருப்பி புதுசாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ ஒரு மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப்பில், இது ஏதோ ஒரு டெக்காருக்காக வாங்கினதுன்னு நினைக்கிறேன். பட் பிவிசியோடு இருக்குது அப்படிங்கிறதுனால இதை போட்டுக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து வேறு எதுவும் இல்லை, பெப்பர் மில்லும் சால்ட்டு, சாப்பிட்டது போக பேலன்ஸ் இருக்கிறத வலிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ஸோ சேர் கவரில் எத்தனை தடவை போட்டாலும் அது என்னமோ திருப்பி கலண்டு போய்க்குது. மேபி இது சின்ன சேராக இருக்கா என்னன்னு தெரில, இல்லை நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறோமான்னு தெரில. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு போயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெட்லி ஷாப்புக்கு வந்து அடுத்த செட் ஆஃப் இயரிங்ஸ் அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி என்ன லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மந்த் ஃபுல்லாக, மார்ச் மந்த் ஃபுல்லாக ஒரு வந்து வீக்லி ட்வைஸுங்கிற மாதிரி அப்போனா ஒரு 8 ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது என்ன ப்ராடக்டாக வைக்கலாம், என்ன இயரிங்ஸ், என்ன ஹேர் கிளிப்ஸ், என்ன ஸ்டேஷ்னரி, என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது, திருப்பி அதை வந்து வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணுற ஒர்க்லாம் வந்து அதுக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத மட்டும் வந்து இப்போ செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து என்னோட வடிவேல் கொண்ட அக்கா மண்டை மேலே இருக்கிற கொண்டை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வெயிலுக்கு வேறு எதுவுமே நம்மளால பண்ண முடியல. ஜிம்லையும் வேறு எதுவும் ஹேர் ஸ்டைலாம் போட முடியாதுங்கிறதுனால இந்த கொண்டை போட ஆரம்பித்தேன். இந்த கொண்டை போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த கொண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் வெளியிலலாம் கூட இதே கொண்டையே போட்டுட்டு போயிடுறது. ஸோ இதான் கொண்டையின் மகிமை, வேறு எதுவும் இல்லை. பின்னாடி இருக்கிற குட்டி குண்டிக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்டாக் பின், முன்னாடியெல்லாம் குத்த மாட்டேன். கொஞ்சம் நேரத்தில் அது இப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து அது கேஷுவலான லுக்கில் இருக்கும். இப்போ நான் தையல் வீடியோ கட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கண்ணு தெரியணும்னா கண்டிப்பாக நான் கண்ணாடி போட்டே ஆகணும். ஸோ அதனால் இப்போ இது வந்து லைனிங் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு. ஸோ இதுவும் அப்புறம் பிளாக் வந்து இது வந்து ஒரு பெல் ஸ்லீவ் கொடுத்து ப்ளீட்டட் டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். பிளாக் வந்து ஒரு பெப்ளம் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா ஒரு ரவுண்ட் காலர், ஷிஃபானுக்கு ரவுண்ட் காலர் நல்லா இருக்குமான்னு தெரியல, பட் ரவுண்ட் யோக் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் பற்றி கேட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து எப்படியும் லான்ச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தையல் வீடியோ எடுக்கிறது இல்லை, இப்போ மாடலுக்கு மட்டும் பீஸை ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறது.
ஸோ டெய்லி ஏதாவது ஒரு கட்டிங் வந்து இருந்துகிட்ருக்கும், டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டிச்சிங் இருக்கும். அது இல்லாமல் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி நம்ம வெப்சைட்க்கு இது பண்ணுறதுன்னா ஒரு சைட் பை சைட் நம்ம வந்து ஒரு 4 பேர் வந்து பொட்டிக்கு வேலை பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த வேலை வந்து மார்னிங் 10:30 to ஈவினிங் 6:30 வரைக்கும் நடந்துகிட்ருக்கும். இது வந்து நம்மளோட பழைய உஷாவோட ஸ்டிச் மேஜிக் மிஷின். மோர் தென் 8 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையுமே கொடுத்ததில்ல. இப்போ ஏதோ ஒரு நல்ல ஹார்ஷ் சவுண்ட் வருது. அதனால என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். சீக்கிரமே ஜாக்கில் ஒரு மிஷின் வந்து பார்த்து வச்சுருக்கேன் வாங்கணுன்னு. ப்ளீட்டட் டாப் வித் பெல் ஸ்லீவ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்கர்ட், இந்த பேட்ச் ஒர்க் இதுலேயே வந்து ஒரு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்வீட் வாங்கினோம். இது எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் யார் ஏதாவது ஏற்கனவே இதை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பிங்க் கலரில் குலோப் ஜாமுன் மாதிரி இருந்துச்சு. இது வந்து கவுசி என்னென்னு பார்க்கணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொன்னதுக்காகவே வாங்கினோம். இதில் எத்தனை இருக்குது? 4 5 பீஸ் மட்டும் இருக்குது. 6 பீஸ் இருந்துச்சு. ஒரு பீஸ் எங்கள் மாமா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 5 பீஸ் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சொல்கிறோம். இது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா குலோப் ஜாமுன் மாதிரி தான் இருக்குது. பிங்க் கலர் குலோப் ஜாமுன், அவ்வளோதான். கலரை மாற்றி வித்தியாசமாக வச்சுருந்துருக்கானுங்க. நானும் என்னமோ ஏதோ வித்தியாசமான ஸ்வீட் அப்போலாம் நினச்சேன். பிங்க் கலர் குலோப் ஜாமுனாக இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்வீட் சாப்பிட்டு உமன்ஸ் டே கொண்டாடிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். எங்களுக்கு ஸோ பொட்டிக் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் என்னோட கொஞ்சம் மீட் டைம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரெட்மில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour ட்ரெட்மில் நடந்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னோட பனானா ஸ்மூத்தி. அதில் போட்டிருக்கிற பவுடர் வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் வச்சு வீட்லேயே ஒரு ப்ரோட்டீன் பவுடர் மாதிரி, இல்லை வந்து ஒரு சத்து பவுடர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பவுடர். ஸோ அதோட வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அந்த பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம், வால்நட் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கிறது என்ன நட்ஸ் இருக்கோ அது போட்டுக்கலாம். எனக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால காஃபி பவுடர் போட்டுக்கிறேன். எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பொடி வேணாலும் போட்டுக்கலாம். இதோட ஆல்மண்ட் மில்க்கோ, ஓட்ஸ் மில்க்கோ, இல்லை நம்ம நார்மல் பாலோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே அடிக்க வேண்டியதான். வாழைப்பழம் இருக்கிறதுனால ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அந்த நட்ஸ்லேயும் நம்ம வந்து பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு நல்ல யம்மி டேஸ்ட் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்க்கு. நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் வாழைப்பழம் வந்து விழுந்திருக்கு. அப்படியே சாப்பிட்லாம், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதையும் குடிச்சிட்டு ஸ்மூத்தியையும் குடிச்சிட்டு, இது நம்மளோட இண்டோர் பிளான்ட்ஸோட ஒரு செக்ஷன். நிறைய இதுதான். இது இல்லாமல் ஒரு 4 பிளான்ட் தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இது எல்லாத்தையுமே எனக்கு எப்படி தண்ணி ஊற்றினா செட் ஆகுதுன்னா, இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வீட்லேருந்து வெளில எடுத்து வச்சுட்டு, ஈவினிங் எடுத்து வச்சுட்டு, அதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அடியிலேருந்து தண்ணி வர அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து உள்ளே வச்சிட்டேன்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கு. இப்படி ஊற்றுறப்போ எனக்கு வந்து அழுகி போக மாட்டேங்குது, வதங்கி போக மாட்டேங்குது. ஒரு 4-5 மாதமாக இப்போ நம்ம வந்து ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சிட்ருக்கிறது. ஒரே நாளில் வாங்கி வைக்கல. அந்த ஒயிட் பாட்லாம் வந்து ஏற்கனவே ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறது. அங்கே மண்ணில் வந்து கொஞ்சம் கொடூரமாக ஒரு பாட் இருக்குல்ல, அதுவும் இந்த ஒயிட் பாட் தான். நம்ம இத்தனை வருஷத்தில் ரப்பர் பேண்ட் வந்து ஒரு 3 தடவை வாங்கியிருப்பேன். 2 தடவை கொலை பண்ணிட்டேன். இந்த தடவை தான் தெய்வம் ஏதோ கருணை வச்சிருக்கு. ஒரு புது லீஃப் நல்லா பெருசாக வந்து இன்னொரு லீஃபும் வந்திருக்கு. மத்தியானமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால பக்கத்தில் ஒரு இது குழி தோண்டிட்டு இருக்காங்க. அதனால இலையெல்லாம் இதாக இருக்குது. உள்ளே கொண்டு போய் வைக்கல, தொடச்சிட்டு ஈர துணி வச்சு லைட்டாக தொடச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். இது வந்து சைனா டால்னு சொல்லி தான் நான் அருள் நர்சரியில் கேட்டேன். சைனா டாலில் தான் கொடுத்தாங்க. ஆனால் புங்கமரமானு நான் கேட்குறவங்கலாம் கொஞ்சம் பீதியாக்குறாங்க. நான் எப்பயுமே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு நினைப்பேன். சைனா டால் வந்து வீட்டுக்குள்ளேயும் வைக்கலான்னு சொல்லுவாங்க. பட் இது என்னமோ ரொம்ப பழுத்து போகுது. தண்ணியும் கரெக்டாக தான் இருக்குது, ஏன்னு தெரியல. ஸோ இப்போ எல்லா செடிக்குமே தண்ணி வந்து ஒரு வாளியில் பெரிய பெயிண்ட் பக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மெஷரிங் கப் இருக்கும்ல, அதால் அழகாக பூக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஃபுல்லாக அப்படியே மென்மையாக வந்து எல்லாத்துக்கும் இண்டோர் பிளான்ஸ் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறேன். வேரெல்லாம் எதுவும் இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் புதுசாக இண்டோர் பிளான்ட் வைக்கிறேன் ஜெனி அப்படின்னா நிறைய பிளான்ட்டை நிறைய பிளான்ட்டை வந்து இந்த 100 பேரை கொண்டாதான் அரை வைத்தியராக வாங்கலாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்களாம், அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஜிசி பிளான்ட் வந்து என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லன்னா நான் ஜிசி பிளான்ட் சொல்லுவேன். இது வந்து ஜேட் பிளான்ட். இதில் இலையெல்லாம் கீழே கொட்டியிருந்திருக்கும். இது நான் இண்டோர் பிளான்ட்டுன்னு தான் கேள்விப்பட்டேன். நான் இண்டோரில் வச்சேன்னா அந்த இலையெல்லாம் உதிருது. அதுவே உரம் மாதிரி இருக்கட்டும் நான் போட்டுட்டேன். அதே நான் வெளியில் வச்சேன் அப்படின்னா நல்லா தலைன்னு வருது. ஸோ இப்போ நான் மேலே காமிச்சிருப்பேன். மேலெல்லாம் வந்து நல்லா புதுசாக வந்து தலைன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் நான் வெளியிலே வச்சுட்டேன். அந்த இலையெல்லாம் அதிலே மக்கி அதிலே இதாகட்டும்னு விட்டேன். ஸோ இதெல்லாம் இப்போ புதுசாக வந்தது. 2 தடவை எடுத்து உள்ளே வச்சு பார்த்தேன். 2 தடவையும் இலை கொட்டுது. ஸோ அதனால் வெளியிலே வச்சிடுறேன். இதுலேயும் ஒரு புது லீஃப் வந்து வருது. ஸோ பிளான்ஸ் பற்றியெல்லாம் இன்க்ளூட் பண்ணுமான்னு சொல்லுங்கள். முன்னாடி தோட்டம், பின்னாடி தோட்டம், அப்புறம் மாடியில் வந்து பூச்செடி, இதெல்லாம் நிறையா வந்து அப்படியே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் செப்பரேட்டாக பேர் கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. இதெல்லாம் நான் அந்த நர்சரிக்கு போகையில் இண்டோர் பிளான்ட்ஸ்குள்ளே இருக்கிறதுலேருந்து எடுத்துகிட்டு வருவேன். ஜிசி பிளான்ட்டு, அப்புறம் அந்த ஜேடு, அப்புறம் ரப்பர் பிளான்ட்டு, நம்மளோட ஸ்னேக் பிளான்ட்டு, ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு கொஞ்சம் செடிக்கு மட்டும்தான் எனக்கு பேரே தெரியும்.
நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்ததும் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டார். சார் வந்து நிறைய பேர் விஷ் கொடுத்துருந்தீங்க ஃபஸ்ட் வீடியோவில். தம்பியை வந்து ஃபஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். முதல்ல அவனை வந்து தம்பி ஹாய் சொல்லுங்கள் பார்ப்போம், அக்கா ஆன்டிஸ்க்கெலாம் ஹாய் சொல்லுங்கள் பார்ப்போம்னு சொன்னேன். அம்மாவும் ஹாய் சொல்ல சொன்னாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரையும் நம்ம வீட்டில் கேட்டுட்டேன்டா, கடைசியாக உங்ககிட்டையும் கேட்குறேன் ஹாய் சொல்லுன்னு. மாமாட்ட ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன், அம்மாட்ட ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன்னு. ஸோ தம்பியோட பழைய வசம்பு வந்து பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் கருகமணி மாதிரி கட்டி வந்து வசம்பு வந்து வச்சோம். நான் ஆடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு ஃபேன் ஆஃப் பண்ணியிருந்தேன்னா எப்பயும் சுத்தம், இது ஏன் சுத்த மாட்டேங்குதுன்னு சார் வந்து மேலே மேலே பார்த்துட்டு இருந்தார். நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே தம்பி வந்து வாரம் ஒரு 3 நாள் கிட்ட வருவான். அண்ணா ஒர்க் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அப்புறம் மாமா வந்து தம்பியோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்க வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க. நான் தம்பியெல்லாம் போனதுக்கப்புறம் எடிட்டிங், புக் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டே வந்து போடுச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லை டைம் பாஸாக இருந்திருக்கும், ஏதாவது குட்டி விஷயம் யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை வந்து மோட்டிவேஷனாகவோ இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.